ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து விலாக் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் பண்ணல, எல்லாரும் பண்ணுற மாதிரி வீடியோ தான். ஆனால் இது ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ. அதனால் இது என்ன மாதிரி வீடியோனா ஒரு சேலஞ்ச் வீடியோ. நம்ம என்ன பற்றி எதை பற்றி சேலஞ்ச் பண்ண போகிறோன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானே சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நூடுல்ஸ் சேலஞ்ச், அதாவது ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ். ஸோ இந்த நூடுல்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுவும் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு ரெண்டாக சாப்பிட போகிறோம். ஒன்றுக்கு ரெண்டாக சாப்பிட்டு இது எப்படி இருக்குது, அதாவது இந்த காரமான நூடுல்ஸ்ன்றாங்க. இது வரைக்கும் நான் இதை சாப்பிட்டதில்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ரெண்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த ரெண்டு நூடுல்ஸையும் ட்ரை பண்ணி நம்ம உயிரோட இருப்போமா? அந்த அளவுக்குலாம் இருக்காது. சரி பார்ப்போம் என்னதான் இந்த ஸ்பைசி நூடுல்ஸ்லாம் அப்படி என்ன இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நான் வேற ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம். ஸோ லைட்டாக கெட்டப் சேஞ்சு. ஸோ நம்ம தான் சமைக்க போகிறோம். ஒரு செஃப்புக்கு வந்து வெள்ளை கலரில் மண்ணில் போடுவாங்க, அது பேர் கூட எனக்கு தெரியாது. சரி, அதனால வெள்ளை கலரில் கேப்பையாவது நம்ம மாற்றுவோமே அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ போயிட்டு சமைக்கலாம் வாங்க. போயிட்டு சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணி அந்த சேலஞ்சில் அது எப்படி இருக்குது என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. A few minutes later. ஹாய் காய்ஸ். ஸோ நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம். அது ரெடி பண்ணுற வீடியோலாம் நல்லா இருக்காது, அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்கு வந்துட்டோம். ஏன்னா இது வந்து சமைக்கிற வீடியோ இல்லை, சேலஞ்ச் வீடியோ. அதனால் சேலஞ்ச் மட்டும் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். சேலஞ்ச் வீடியோ என்னென்னா, சேலஞ்ச் வந்து நம்ம காரமாக சாப்பிட்றோமா இல்லையா, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறோமா, அதுதான் சேலஞ்சோட மெயின் கண்டென்ட்டு. ஸோ வந்து நூடுல்ஸ் ரெடி. அதுக்கான சீசனிங் இங்கே ரெண்டு பேக்கெட் இருக்குது, ரெடியாக இருக்குது. அப்புறம் இந்த அது என்னது ஸ்பைசி ஆயில், அதுவும் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்லாம். முதல்ல எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, ரெட் கலரில். ஸோ ஒரு பேக்கெட் ஊற்றிட்டேன். செகண்ட் பேக்கெட். ஸோ ரெண்டாவது பேக்கெட்டும் ஊற்றிட்டேன். ரெண்டு பேக்கெட் மூடின்றேன், காலி. அடுத்து சீசனிங். ஸோ இந்த சீசனிங்கை வந்து அப்படியே சும்மா மலைச்சாரல் மாதிரி அப்படியே இப்படி போட்டால் நாளைக்கு தான் போடுவோம் போல. அதிகம் மொத்தமாக விழுந்துருச்சு. இப்படி போடுமா? ஓகே, ஒரு பேக்கெட் காலி சீசனிங். அடுத்து பேக்கெட் 2. அப்படியே போடுமா? ஓகே, காலி. ஓ இருக்கு, இன்னும் இருக்குல்ல. இவ்வளோ போடுறேன், என்ன ஆகும் எனக்கு, என்ன ஆகும் நம்ம அடுத்த வீடியோவில் நான் அதை ஃபுல்லாக சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பார்க்கவே பயங்கரமாக இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்மெல் அப்படியே அந்த ஸ்பைசியான அந்த ஸ்மெல் அப்படியே உள்ளே போய் அதுவே ஒரு மாதிரி பண்ணு. இதில் இது வேறு நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சாப்பிட்ருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அது ஒன்று ஜஸ்ட்டு, ஆனால் இது 2. மனுஷனால் 2 சாப்பிட முடியுமான்றது தான் இப்போ சேலஞ்சு. ஆக்சுவலாக நான் ஒன்று தான் சாப்பிட சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒன்று சாப்பிட்ருக்கேன், எல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அப்போ 2 சாப்பிடு அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து 2 சாப்பிட்றோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் எங்கேயா ஒரே இடத்துல காரமாக இருந்துட்டு செத்துற போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட இது வைக்காமல் இதை பாருங்க, ஃபுல்லாக ரெட்டு. ஓகே, ஃபுல்லாக மிக்சடு. ஸோ
ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுதா? சரி ஓகே, முதல்ல சாப்பிடுவோம். ஐயா கடவுளே. ரெடியா? சியர்ஸ். வாயில் வச்சோன்னே அந்த காரம் பேச முடியல. ஹலோ. ஸோ வீடியோ எப்படியோ முடிஞ்சுச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக காலியாகிடுச்சு. இதுலேயும் பாதி குடிச்சிருக்கேன். ஏன்னா பயங்கரமான காரம். அதாவது அந்த இது சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த மசாலாலாம் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணாதான் ஒரே இடமா இருக்கும்னு. அது என்ன ஆச்சுன்னா எல்லாமே அந்த கீழே போயிட்டு தங்கிடுச்சு போல. நான் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணதெல்லாம் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சீசனிங்லேருந்து அந்த ஸ்பைசி ஆயில் எல்லாமே கீழே போய் தங்கிடுச்சு. எல்லாமே இல்லை, கொஞ்சம் அந்த நார்மலான ஸ்பைசி தான் இருந்தது. லாஸ்ட்டில் அந்த ஒரே ஒரு ஸ்பூன் தான், அந்த 2 ஸ்பூன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துடி வாயில் போடுறேன், காலி. அப்படியே காரம் ஏறிட்டு ஐயோ. அது வீடியோவில் காட்டல, அது வேணாம், நல்லா இல்லை. அதனால ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டேன். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். சாப்பிடாமலாம் இல்லை. ஆனால் என்ன, இதையும் பாதி குடிச்சிருக்கேன். அது குடிக்காமல் இருக்க முடியல. தண்ணி தான் குடிச்சிருக்கணும். தண்ணியோட சரி அட்லீஸ்ட் ஜூஸையாக குடிப்போம்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டேன். ஓகே, ஸோ போதும், சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஸோ வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள் இந்த கமெண்ட்டில். லைட்டாக பேச முடியல டக்குன்னு. அதாவது அந்த எப்படி சொல்கிறது, வெளியெல்லாம் எரியுது, ஏன்னு தெரியல. வாய்க்குள்ளே எரியுதுன்னா சரி ஓகே சாப்பிட்டேன். மூஞ்செல்லாம் ஏதோ இங்கெல்லாம் எரியிற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல. மூஞ்செல்லாம் அப்படி எரியுது. சரி ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாமே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான். பை த வே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஃபுல்லாக பார்த்து இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கே தேங்க்யூ. ஸோ பார்ப்போம், வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சீரியஸாக பேச முடியல. நன்றி, வணக்கம். மறக்காமல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிடிக்கலனாலும் என்ன குறைகள் இருக்குது என்ன எதுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். போதும், முடியல. வணக்கம், நன்றி.